தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல இடங்களில் இரவு நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக கும்பகோணம் மற்றும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் திருவாரூர், தேனி, பெரியகுளம் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் ஜோராக மழை பெய்தது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக சென்ட்ரல், எழும்பூர், சேப்பாக்கம், கிண்டி, தாம்பரம், பெருங்களத்தூர் போன்ற இடங்களில் பலத்த மழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தம் காரணமாக அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் மோடி நாளை கோவை வருகிறார். கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு மாநகரம் முழுவதும் நாளை ட்ரோன்கள் பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தாய் தந்தையை இழந்து தவிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 குழந்தைகளிடம் போனில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதாக கூறி ஆறுதல் கூறினார். தாய் வசந்தி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை குறைவால் உயிரிழந்த நிலையில் தந்தை சிறுநீரக பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்வதை இன்று முதல் புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபெரா அறிவித்துள்ளது. கேரளாவில் அரசு ஊழியர்கள் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்திய நிலையில் தமிழ்நாட்டிலும் அரசு ஊழியர்கள் போர்க்கொடி தூக்கி உள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய கால அவகாசம் வழங்க வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நாள்தோறும் காணொலி வாயிலாக 3 கூட்டங்கள் நடத்தி துன்புறுத்துவதை கைவிட வேண்டும் என்றும், பணிபளுவை கருத்தில் கொண்டு 1 மாத கால ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவ காரணங்கள் நீங்களாக வேறு எந்த விடுப்பையும் எடுக்கக்கூடாது என்றும், மீறும் அரசு ஊழியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெறுவதை ஒட்டி சென்னை மாவட்டத்தில் உள்ள 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு இந்த உதவி மையங்கள் செயல்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலரான சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே சர்வதேச தரத்தில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்று கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இதற்காக முதற்கட்டமாக 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாஜக ஒருபோதும் அறிவுறுத்தியது இல்லை என கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென மாற்றி பேசியுள்ளார். மதுரை சுந்தரேஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக நிர்வாகிகளுக்கு QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டையை வழங்கி தமிழக வெற்றி கழகம் புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கியுள்ளது. அத்தோடு கட்சியில் இதுவரை பல்வேறு கட்டங்களாக சுமார் 3 லட்சம் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார்.
விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இது பற்றி பேசிய அவர், தற்போதைக்கு கூட்டணி பற்றி எந்த கருத்தும் சொல்ல இயலாது என்றார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடத்திய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்ட செயல்முறையை எதிர்ப்பது, பொது ஊழியரால் பிறப்பித்த உத்தரவை மீறுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் குறைந்தது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பார்கள் என சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். SIR பணிகளை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் SIR மூலம் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பதாக புகார் தெரிவித்தார். அன்புமணியை அரசியலுக்கு அழைத்து வந்ததற்கு ராமதாஸ் வருத்தப்பட்டது போன்று துரை வைகோவை அரசியலுக்கு அழைத்து வந்ததற்கு வைகோவும் வருத்தப்படுவார் என மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துரை வைகோ அரசியல் புரிதல் இல்லாதவர் எனவும் விமர்சித்தார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சிக்னலில் கடந்த 10ஆம் தேதி மாலை சுமார் 7 மணி அளவில் நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மேலும் ஒருவரை கைது செய்து தேசிய புலனாய்வு முகமை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வழக்கை தீர விசாரித்து வரும் NIA தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய மருத்துவர் உமர் நபியுடன் நெருக்கமாக பணியாற்றிய ஜம்மு காஷ்மீரின் ஐசிர் பிலால் வாணி என்பவரை அதிரடியாக கைது செய்துள்ளது. நாட்டுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள ஒயிட் காலர் பயங்கரவாத கும்பல் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு முன்னதாக ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகளை தயாரிக்க திட்டமிட்டதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸ் குழு தாக்குதல் நடத்தியது போன்ற மிகப்பெரிய தாக்குதலை இந்தியாவில் நடத்த திட்டமிட்டிருந்தது NIA விசாரணையில் தெரிய வந்தது. டெல்லி பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அல் ஃபலா பல்கலைக்கழக நிறுவனர் ஜாவாத்துக்கு டெல்லி குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். மருத்துவர் உமர் பணியாற்றிய அல் ஃபலா பல்கலைக்கழகத்தின் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் வழக்கு பதிவு தொடர்பாக பதிலளிக்க பல்கலைக்கழக நிறுவனர் ஜாவாத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அரவிந்த் பனகாரியா தலைமையிலான 16வது நிதிக்குழுவின் பிரதிநிதிகள் பிரதமர் மோடியை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த நிதிக்குழுவினர் 16வது நிதிக்குழுவின் பரிந்துரை அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வரி வருவாய் பகிர்வுக்கான வழிமுறைகள் குறித்து பரிந்துரை அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். பீகார் தேர்தல் முடிவுகள் நல்ல நோக்கங்களுடன் கூடிய அரசியல் கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை எடுத்து காட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். 6வது ராம்நாத் கோயங்கா சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும் நக்சல்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் அடைக்கலம் கொடுப்பதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வரும் SIR பணிகள் குறித்து காங்கிரஸ் இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறது. டெல்லி இந்திரா பவனில் காலை 10:30 மணிக்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் 2ஆம் கட்டமாக SIR பணிகள் நடைபெறும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். டெல்லி பயங்கரவாத சம்பவத்தில் குற்றவாளிகள் நரகத்தில் இருந்தாலும் நிச்சயம் வேட்டையாடப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். ஹரியானாவில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற வடக்கு மண்டல கவுன்சிலின் 32வது ஆலோசனை கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்தை அதன் வேர்களிலிருந்து ஒழிப்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக அமித்ஷா கூறினார். இந்தியாவில் கடந்த ஓராண்டாக தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மனித குலத்திற்கு எதிராக ஷேக் ஹசீனா குற்றம் செய்ததாகவும் அவர் ஆட்சியின் போது வங்கதேசத்தில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாகவும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்.
முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதால் வங்கதேசம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக வங்கதேசத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் யாராக இருந்தாலும் கண்டதும் சுட்டுத்தள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிரான மரண தண்டனை தீர்ப்பு ஜனநாயகமற்ற தேர்ந்தெடுக்கப்படாத அரசால் நிறுவப்பட்ட ஒரு மோசடியான தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்டது என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது முற்றிலும் பாரபட்சமானது என்றும் அரசியல் ரீதியான தீர்ப்பு என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். வங்கதேச வன்முறை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருக்கும் இடம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் லூட்டியன்ஸ் பங்களா மண்டலத்தில் ஷேக் ஹசீனா வசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கு தங்கியுள்ள ஷேக் ஹசீனாவுக்கு மத்திய அரசு உயர் பாதுகாப்பை வழங்கி வருகிறது. நெருங்கிய அண்டை நாடு என்ற அடிப்படையில் வங்கதேசத்தில் அமைதி ஜனநாயகம் நிலைக்க இந்தியா விரும்புவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு இந்தியா வங்கதேச இடையிலான நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கு வங்கதேச இடைக்கால அரசு வேண்டுகோள் விடுத்திருந்தது. இந்தியா வெறும் வளர்ந்து வரும் சந்தை மட்டுமல்ல, உலகிற்கு ஒரு வளர்ந்து வரும் மாதிரி என்றும் பிரதமர் மோடி நிகழ்ச்சியுடன் கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர், பீகார் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது மக்கள் வளர்ச்சி அரசியலுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக கூறினார். நீதித்துறையின் செயல்பாடு நீதித்துறை பயங்கரவாதமாக மாறிவிடக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறினார். நாட்டில் நிர்வாகத்துறை குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறினால் அரசியலமைப்பு நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் அல்லது உச்சநீதிமன்றம் தலையிட்டு குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என B.R. கவாய் கேட்டுக் கொண்டார். தலைநகர் டெல்லியில் இந்தியா டென்மார்க் இடையே வெளியுறவு அலுவலக ஆலோசனைகளின் 8வது கூட்டம் நடைபெற்றது. இந்தியா டென்மார்க் பசுமை மூலோபாய கூட்டாண்மை மற்றும் 2021 முதல் 2026 காலத்திற்கான கூட்டு செயல் திட்டத்தின் கீழ் நடந்து வரும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு நடைபெற்றது. டெல்லியில் ஜப்பான் நாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எரிசக்தி துறையில் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்பான மற்றும் நிலையான எரிசக்தி அமைப்பை உருவாக்குவது குறித்து ஹர்தீப் சிங் பூரி ஆலோசனை நடத்தினார். வேலை பளு காரணமாக கேரளாவின் கண்ணூரில் SIR பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் எதிரொலியாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்டிக்கொண்டு பதாகைகளுடன் SIR கண்டித்து முழக்கங்களை எழுப்பி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பேரணியாக சென்றனர். வாக்கு திருட்டை கண்டித்து ஹைதராபாத்தில் இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைதராபாத்தில் காந்தி பவன் அருகே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போலீசார் அமைத்த பேரிகார்டுகளை இளைஞர் காங்கிரசார் அப்புறப்படுத்த முயன்றனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இந்தியா சீனா இடையே நேரடி விமானங்களை இயக்க ஏர் இந்தியா முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2020 ஆண்டு முதல் ஏர் இந்தியா நேரடி விமான சேவையை நிறுத்தியது. வாரத்தில் 4 முறை டெல்லி, ஷாங்காய் இடையே நேரடி விமானங்களை இயக்க ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றை போல இந்த நோய் பரவாது என்றும் நீர்நிலைகளில் நீராடும் போது பாதுகாப்பாக குளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மழைநீரை சேமிக்கும் வகையில் கோவளம் அருகே புதிய நீர்த்தேக்கம் அமைய உள்ளது. சென்னையின் 6வது நீர்த்தேக்கத்திற்கான முதற்கட்ட பணிகளை 32 கோடி ரூபாயில் மேற்கொள்ள நீர்வளத்துறை டெண்டர் கோரியது. மேலும் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடமும் அனுமதி கோரப்பட்டுள்ளது. 471 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4375 ஏக்கர் பரப்பில் நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் MLA சுதர்சனம் கொலை வழக்கில் வரும் 21ஆம் தேதி சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் தானாகுளத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி சுதர்சனத்தை சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி, மகன்களை தாக்கி 62 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது.
டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றிய ஆவணங்கள் தொடர்பான முந்தைய உத்தரவில் திருத்தம் செய்ய கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த புதிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சட்டவிரோத இறால் பண்ணைகளை செயல்பட அனுமதித்தது யார் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கோபமாக கேள்வி எழுப்பியது. சட்டவிரோதமாக செயல்பட்ட இறால் பண்ணைகளை அகற்ற பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நாகை மீனவர்கள் 31 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 3ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறை காவல் முடிந்து பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 31 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மாவட்டம் போடிநாயக்கனூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு தேவராட்டம் ஆடியபடி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வெண்கலத்தால் ஆன விஜயகாந்த் புகைப்படம் பொறித்த சிம்மாசனத்தை நிர்வாகி ஒருவர் பிரேமலதாவுக்கு வழங்கினார். சென்னையில் வீதிகளில் மாடுகளை நடமாட விடும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தொடர்ந்து 3 முறை பிடிபடும் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே முன்விரோதம் காரணமாக சிறுமிகள் உட்பட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை மண்வெட்டியால் அடித்து மண்டையை உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாரிமுத்து செல்வின் இடையே நிலத்தகராறு இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் நேற்று மீண்டும் தகராறு ஏற்பட்டு மாரிமுத்து குடும்பத்தை செல்வின் தாக்கியதாக தெரிகிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தங்க நகை பட்டறையில் 1.25 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்த வழக்கில் 4 கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த போலீசார் பட்டறையில் வேலை செய்து வந்த வடமாநில இளைஞர்களை ஒடிசா சென்று கைது செய்தனர். சென்னையில் செவிலியரிடம் 5 சவரன் தங்கச் செயினை லாவகமாக திருடிவிட்டு பழியை தூக்கி ஆட்டோ ஓட்டுநர் மீது போட்டு நாடகமாடிய சக செவிலியரை போலீசார் கைது செய்தனர். ஆட்டோவில் உறங்கிக் கொண்டிருந்த தங்கம்மாளிடமிருந்து செயினை திருடிய நிஷா ஆட்டோவில் இருந்து இறங்கிய பின்னர் தன்னுடைய செயினையும் காணவில்லை என நாடகமாடி போலீசில் புகார் அளித்துள்ளார். மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட ராயபுரம் பேருந்து நிலையம் தற்போது பைக் ஸ்டாண்டாகவும் வார இறுதி நாட்களில் கிரிக்கெட் மைதானமாகவும் மாறிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் உடனடியாக பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,330,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அலுவலர்கள் லஞ்சம் பெறுவதாக தொடர் புகார் எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையிட்டனர். ஆசிய கபடி போட்டியில் தங்கம் வென்ற தங்கமங்கை கார்த்திகாவுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் TCCL மற்றும் நியூஸ் தமிழ் சார்பில் கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு 3 லட்சம் ரூபாய், பயிற்சியாளர் ராஜிக்கு 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசுடன் கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் கபடி குழுவினர் பயன்பாட்டிற்கென டெம்போ டிராவலர் வாகனம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட திருவலம் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் பேருந்து நிழற்குடைகளை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். அப்போது தனியார் பள்ளியில் படித்து வரும் தமது மகனுக்கு கல்வி கட்டணம் செலுத்த உதவி கோரிய பெண் மேடையிலேயே அழுதவாறு அமைச்சர் துரைமுருகனிடம் மனு அளித்தார். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பிராணிகள் வதை கூடங்கள் செயல்பாட்டில் உள்ளன? பிராணிகள் வதை செய்யப்படும் முன்பு கால்நடை மருத்துவரிடம் சான்றிதழ் பெறும் வழக்கம் நடைமுறையில் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிராணிகள் வதை கூடங்களில்தான் விலங்குகள் பலியிட வேண்டும் என உத்தரவிடக் கோரி ரங்கராஜன் நரசிம்மன் மனு தாக்கல் செய்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் காணாமல் போன இளைஞர் ஆந்திர மாநில அணையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகன் கோகுல் காணாமல் போனதாக தந்தை புகார் அளித்திருந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சிற்றணையில் சடலமாக மீட்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மாலை வேளையில் பேருந்து சேவை இல்லாததால் பள்ளி மாணவிகள் சுமார் 4 கிலோமீட்டர் நடந்து செல்லும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டனர். மங்கனூர் கிராமத்திற்கு செல்ல பேருந்து சேவை அமைத்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேப்பேரியில் சாலையோரம் உள்ள பெரிய குப்பை தொட்டிக்குள் இறங்கி பெண் தூய்மை பணியாளர் குப்பைகளை அள்ளிய நிலையில் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்தனர். குப்பைகளை எடுக்க லாரிகள், பேட்டரி வாகனங்கள் உள்ள போதும் பணியாளர்களை உள்ளே இறங்க வைத்தது குறித்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே வழுத்தலங்குளம் கிராமத்தில் தார் சாலை அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வழுத்தலங்குளத்தில் இருந்து மங்கலம் செல்லும் பாதையில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும் என 40 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சிப்காட் தொழிற்சாலையில் தொடங்கப்பட்ட பொது சுத்திகரிப்பு திட்ட பணியை விரைந்து தொடங்க கோரி பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார் ஆட்சியரிடம் மனு அளித்தார். அடிக்கல் நாட்டி 23 மாதங்கள் கடந்தும் இதுவரை திட்டம் தொடங்காமல் காலம் தாழ்த்துவதாக புகார் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே தனியார் பேருந்தில் இருந்து 4.5 கோடி மதிப்பிலான ஐஸ் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரகசிய தகவலின் பேரில் பேருந்தை சோதனையிட்ட போது கேட்பாரற்று கிடந்த பையில் 1.5 கிலோ ஐஸ் போதைப் பொருள் இருந்தது கண்டறியப்பட்டது. கோவை மாவட்டம் ஆறுமுக கவுண்டனூரில் செல்போன் எண் தர மறுத்த சிறுமியை ஆசிட் ஊற்றி விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பேரூர் பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்க்கும் சிறுமியிடம் தனியார் செல்போன் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் தினேஷ் செல்போன் எண் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஜெயப்புரம் இந்தியன் வங்கியில் பணிபுரியும் ஊழியர் கடன் தவணை தொகையை மோசடி செய்துவிட்டதாக கூறி நெய்க்குப்பி கிராம மக்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற மகளிர் சுய உதவி குழுவினர் வங்கி ஊழியர் தேவியிடம் தவணை தொகையை கட்டி வந்த நிலையில் கடனை கட்டவில்லை என நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஹெல்மெட் அணிந்து சென்ற மர்ம நபர்கள் அடுத்தடுத்த கடைகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் தானிய மண்டியின் பூட்டை உடைத்து 2000 ரூபாயை திருடிய மர்ம நபர்கள் தொடர்ந்து கார் ஷோரூமின் பூட்டை உடைத்து ஏதும் இல்லாததால் அங்கிருந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் நிறுவன பெண் ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 7 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் பண பரிமாற்றத்திற்காக வங்கிக்கு சென்ற பெண்ணை மறித்த இருவர் அவரிடமிருந்த பணத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை வாயில் கவ்விச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனை கண்டு அச்சமடைந்த மக்கள் இரவு நேரங்களில் சிறுத்தை அடிக்கடி ஊருக்குள் வருவதால் அதனை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கேர்பெட்டா கிராமத்திற்குள் சுற்றித் திரியும் கருஞ்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாலை நேரத்தில் கிராமத்தில் சுற்றித் திரிந்த சிறுத்தை நாய் ஒன்றை கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காலை நேரங்களில் குடியிருப்புகளை சுற்றி உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கடந்த 1 வார காலமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி வரும் காட்டு யானையால் அச்சத்துடனே வெளியே செல்வதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறுத்தை தாக்கி கடந்த 2 மாதங்களில் 14 விவசாயிகள் கொல்லப்பட்ட நிலையில் சிறுத்தை கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு மகாராஷ்டிரா அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சிறுத்தைகளின் நடமாட்டம் குறித்து கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க செயற்கை நுண்ணறிவு உதவியை நாடவும் மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்திருக்கிறது.
பெங்களூரு விமான நிலையத்தில் கார் டாக்ஸி டிரைவர்களை கத்தியால் தாக்க முயன்ற நபரை விமான நிலைய ஊழியர்கள் லாவகமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து நபரிடமிருந்த கத்தியை போலீசார் பறிமுதல் செய்தனர். முன்விரோதம் காரணமாக டாக்ஸி டிரைவர்களை நபர் தாக்க முயன்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த மனைவி கணவன் கண்முன்னே லாரியில் சிக்கி உயிரிழந்த பகீர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பிரேமத் ஆஷா தம்பதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வேகமாக வந்த கனரக லாரி உரசியதாக தெரிகிறது. இதனால் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத மேம்பாலத்தில் தடையை மீறி சென்ற கார் விபத்துக்குள்ளாகி அந்தரத்தில் தொங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் காரை ஓட்டி சென்ற ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மஹிந்திரா தார் எஸ்யூவி கார் வாங்கிய நாளிலிருந்தே பழுதானதால் விரக்தியடைந்த கார் உரிமையாளர் காரை கழுதைகளில் பூட்டி ஷோரூமுக்கு இழுத்துச் சென்ற செயல் வினோதத்தை ஏற்படுத்தியது. கணேஷ் சாங்டே என்பவர் 2 கழுதைகளின் கழுத்தில் கயிற்றை கட்டி காருடன் இணைத்து ஷோரூமுக்கு சென்றதை அனைவரும் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்தனர். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய 8ஆம் வகுப்பு மாணவிக்கு சைக்கிளில் சென்ற நபர் பாலியல் தொல்லை கொடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுமியிடம் அத்துமீறிய இப்ராஹிம் என்பவன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய திரைப்படங்களை திருட்டு இணையதளத்தில் வெளியிட்ட நபரை கைது செய்த ஹைதராபாத் போலீசார் 3 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். ரவி என்பவர் புதிதாக வெளியான தெலுங்கு திரைப்படங்களை வெளியான சில மணி நேரத்திலேயே பல்வேறு இணையதளங்களில் திருட்டுத்தனமாக பதிவேற்றம் செய்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். தெலங்கானாவில் இருந்து மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட 45 பேர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தனர். மெக்காவில் இருந்து மதினாவுக்கு புனித பயணம் செய்த பேருந்து மீது டீசல் லாரி மோதியதில் 11 குழந்தைகள், 20 பெண்கள் உள்ளிட்ட 45 பேர் உடல் கருகி பலியாகினர். சவுதி அரேபியாவில் இந்திய உம்ரா பயணிகள் சென்ற பேருந்து விபத்தில் சிக்கியதில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பிய நிலையில் மற்ற 45 பேரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 18 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வருகை தருவதாக கூறப்படும் நிலையில் இருவரும் ஆலோசனை நடத்தினர். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் இந்த வாரம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் ஆஸ்திரேலியா சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு, வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பென்னி வாங் இந்தியா வருகிறார். ஈரான் செல்ல இந்தியர்களுக்கு விசா கட்டாயம் என அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக இந்தியா உட்பட 33 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா தேவையில்லை என கடந்த 2023ஆம் தேதி ஈரான் அறிவித்திருந்தது. இந்நிலையில் திடீரென அதனை திரும்ப பெற்ற ஈரான் அரசு வரும் 22ஆம் தேதி முதல் இந்தியர்களுக்கு விசா கட்டாயம் என தெரிவித்திருக்கிறது. வங்கதேசத்தின் சுதந்திர அடையாளமாக கருதப்படும் டாக்காவில் உள்ள ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீட்டிற்கு வெளியே ராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேச கலவரத்தின் போது ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீடு போராட்டக்காரர்களால் இடிக்கப்பட்டது. ஷேக் ஹசீனாவை எதிர்க்கும் மாணவர்கள் அந்த இடத்தில் கால்பந்து மைதானம் அமைக்க கோருவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எந்த நாட்டின் மீதும் கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு டிரம்ப் கூடுதல் வரி விதித்தார். இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார்.
கிழக்கு உக்ரைன் நகரமான பாலக்லியாவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்தனர். இரவு நேர தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் மற்றும் ஏராளமான கார்கள் சின்னாபின்னமானதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் நகர் மீதான தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த கருத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. பிரான்சிடமிருந்து 100 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உக்ரைன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில் உக்ரைன் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த ஜெலன்ஸ்கி முயற்சி செய்து வருகிறார். இந்த ரஃபேல் போர் விமானங்களின் மூலம் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க முடியும் என உக்ரைன் நம்புகிறது. வெல்வெட் புரட்சியின் 36வது ஆண்டு விழாவை ஒட்டி செக் குடியரசின் பிராக் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அமைதி பேரணி நடத்தினர். கடந்த 1989ஆம் ஆண்டில் அப்போதைய செக்கோஸ்லோவாக்கியாவில் வெல்வெட் புரட்சியின் காரணமாக கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வந்தது. நியூயார்க்கில் உள்ள அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் டைனோசர்கள் யுகத்தின் முடிவு என்ற புதிய கண்காட்சியை திறந்திருக்கிறது. இதில் எவரெஸ்ட் சிகரத்தின் அளவுள்ள சிறு கோளால் டைனோசர்கள் மற்றும் ராட்சத ஊர்வன உயிர்கள் எவ்வாறு அழிந்தன மற்றும் பாலூட்டிகள் மனிதர்களின் எழுச்சிக்கு எவ்வாறு களம் அமைத்தது என்பதை விவரிக்கும் விதமாக குறும்படம் ஒன்று திரையிடப்பட்டது. வியட்நாம் நாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்தின் மீது பாறைகள் உருண்டு விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். கான்லே மாகாணத்தின் கணவாய் ஒன்றில் பேருந்து செல்லும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. விபத்தில் 19 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை T20 தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி வீரர் எல்லைக்கோட்டில் பிடித்த கேட்சை நடுவர் அவுட் வழங்காத நிலையில் தற்போது அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. பாகிஸ்தான் தொடக்க ஆட்டக்காரர் மா சதகத் சிக்ஸரை நோக்கி அடித்த நிலையில் எல்லைக்கோட்டில் ஃபீல்டிங் செய்த நேஹல் வதேரா மற்றும் நமந்தீர் ஆகியோர் இணைந்து கேட்ச் பிடித்தனர். T20 போல டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயிற்சியாளர் கம்பீர் செய்யும் தேவையற்ற மாற்றங்கள் மற்றும் தேர்வுகள் இந்திய அணிக்கு தோல்வியை கொடுப்பதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் அஸ்வின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 3வது இடத்தில் சாய் சுதர்சனை நீக்கிவிட்டு வாஷிங்டன் சுந்தரை களமிறக்கியது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் தோல்வியடைய ஒரு காரணம் என்றார். 2026 IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இலங்கை முன்னாள் வீரர் குமார் சங்ககரா நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த IPL சீசனில் ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வந்த ராகுல் டிராவிட் அந்த பொறுப்பில் இருந்து விலகியதை அடுத்து மீண்டும் குமார் சங்ககரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா உலக கோப்பையை தனது கையில் டாட்டூவாக போட்டுள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சமீபத்தில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. சுதா கொங்கரா இயக்கும் பராசக்தி திரைப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. சிவகார்த்திகேயனின் 25வது படமான இதில் அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா மற்றும் பசில் ஜோசப் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். விஷால் நடிப்பில் உருவாக்கி வரும் மகுடம் திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் ரவி அரசு இயக்கும் இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக துஷாரா விஜயனும் முக்கிய கதாபாத்திரத்தில் அஞ்சலியும் நடித்து வருகின்றனர். துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படம் வெளியான 3 நாட்களில் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இப்படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக பாக்யஸ்ரீ போஸ் நடித்துள்ளார். முக்கிய கதாபாத்திரத்தில் ராணா டகுபதி நடித்துள்ளார். சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகி வரும் கொம்பு சீவி திரைப்படத்தில் இளையராஜா மற்றும் அவரது மகன் யுவன் சங்கர் ராஜா முதன்முறையாக இணைந்து ஒரு பாடலை பாடியுள்ளதாக புகைப்படம் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. கவிஞர் பா விஜய் வரிகளில் உருவான அம்மா என் தங்கக்கனி நீதானே எல்லாம் இனி என்ற உணர்வு பூர்வமான பாடலை இருவரும் இணைந்து பாடியுள்ளனர். பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அவர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது.
சென்னை திருவொற்றியூர் சுங்கச்சாவடி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி திரைப்பட வில்லன் நடிகர் தீனா உள்ளிட்டோர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் சிலைக்கு பின்னால் இருக்கும் இடத்தை ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாங்கியதாகவும் அவர்கள் சிலையை அகற்ற முயற்சிப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டு 2 நாட்களில் 1,45,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதல் நாளில் 55,000 பக்தர்களும் 2ஆம் நாளில் 90,000 பக்தர்களும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெருவுடையாருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலில் சங்காபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மூலவர் செண்பகவல்லி அம்பிகா சமேத கைலாசநாதருக்கு பால், பழம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. புதிய OS உடன் வரும் டிசம்பர் 2ஆம் தேதி Vivo X300 ரக செல்போன்கள் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த வகை ஸ்மார்ட் போன் 200 MP டெலிபோட்டோ சென்சார் உள்ள வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. பயனர்களுக்கு சிறந்த அனுபவத்தை கொடுப்பதற்காகவே புதிய OS உடன் செல்போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 39,506 கிராண்ட் விட்டாரா மாடல் கார்களை திரும்பப் பெறுவதாக மாருதி சுசுகி நிறுவனம் அறிவித்துள்ளது. 2024 டிசம்பர் 9 முதல் 2025 ஏப்ரல் 29 வரையிலான காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களில் எரிபொருள் அளவீடு மீட்டர், அபாய எச்சரிக்கை விளக்கு தொழில்நுட்பத்தில் பிரச்சினைகள் கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றை திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது.